அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கோசலையின் ஒரே மகனை வனத்துக்கு அனுப்பி வைத்த உன்னையோ தாயென்று அழைக்கவும் கற்றேன் என்று பரதன் தன் தாயிடம் பேசுதல். பாடல் எண் 878. கொடிய பெரும் துன்பமன்றோ கோசலை தாய் பெற்றாள், நெடியவனே என்னும் ஒரு நேரியனை பெற்றும் அடியாம் உன் சொல் அடியால் அவன் வனவாழ் உற்றான். தடிமனமே உனை பார்த்தோ தாயனும் சொல் கற்றேன். இதுவே 878வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கொடிய பெரும் துன்பமன்றோ கோசலை தாய் பெற்றாள் என்ற முதல் வரிக்கான விளக்கம், மிகவும் கொடிய வேதனை தரக்கூடிய பெரும் துன்பத்தை அல்லவா கோசலை தாயானவள் அடைந்துள்ளாள். நெடியவனே என்னும் ஒரு நேரியனை பெற்றும், நெடியவன் என்கிற திருமாலின் வடிவமே, திருமாலின் அவதாரமே இவன் என்று அனைவரும் நம்பும் விதத்திலே காட்சியளிக்கக்கூடிய நேர்மை மிகுந்த நெஞ்சம் கொண்டவனாய் விளங்கும் அந்த ராமனை அவள் மகனாக பெற்றிருந்தும் கூட அந்த மகனை நாட்டை ஆள வைத்து அவன் ஆளுவதை பார்த்து மனத்தால் மகிழ்ச்சியடைய கூடிய அந்த பாக்கியத்தை அந்த தாய்க்கு கிடைக்காமல் நீ செய்து விட்டாய். அடியாம் உன் சொல்லடியால் அவன் வனவாழ் உற்றான். உன்னுடைய சொல் அடி என்கிற சொல்லால் நீ கொடுத்த பெரும் கொடுமை மிக்க வார்த்தைகளா, கொடுமை மிக்க அந்த தண்டனையால், வரம் என்கிற பெயரிலே நீ கொடுத்த அந்த பெரும் வார்த்தை அடியால், வார்த்தை வீச்சால் அவன் வனவாசத்தை ஏற்றுக்கொண்டு தண்டகவனத்துக்கு சென்று விட்டான். தடிமனமே உனை பார்த்தோ தாயெனும் சொல் கற்றேன். அவ்வாறு என் தமையன் ராமனை வனத்துக்கு அனுப்பிய இரக்கமே இல்லாத தடிமனம் கொண்ட உன்னையோ பார்த்து தாயென்று அழைக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். அதை எண்ணி நான் மிகவும் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று பரதன் தன் தாயிடத்திலே கூறினான். இதுவே 878வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 879வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.